புதுக்குடிவனம்ன்ற கிராமத்துல ஒரு கொள்ளக்கூட்டம் அடிக்கடி ஜனங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு வர்றதா தகவல் வந்திருக்கு. ஆமா சார், ஜனங்களுடைய சொத்தை எல்லாத்தையும் கொள்ளடிச்சுட்டு போறாங்களா சார்? யார் அவங்க? அவங்களை கண்டுபிடிக்க தனி போலீஸ் படையை நியமிச்சிருக்கேன் சார். வெரி குட். அவங்களை சீக்கிரமா கண்டுபிடிங்க. எஸ் சார். ஆமா, எந்த கோட்டையை பிடிக்க இப்படி சிந்தனை பண்ற? ஒரு இடத்துல ஒரு கூட்டத்தால பாதிக்கப்பட்ட ஜனங்க பசியாலையும் பத்னியாலையும் சாகுறாங்க. ஐயோ பாவம். அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு ஒரு சின்ன ஆசை. ஐயா, ஆசை சொன்ன உடனே எனக்கு அவன ஞாபகத்துக்கு வருது. எனக்கு புடவை கட்டிக்கணும்னு ஆசையா இருக்கு. வீட்டுல புடவை இருக்கா? ஓ இருக்குதே. நான் கட்டி விடுவா? கட்டி விடு. பதிலுக்கு என்ன தருவேன்? முத்தங்கள் தர. இதெல்லாம் வேணாமா? பணம் இருக்கா? பணமா? எதுக்கு? பின்ன சும்மா புடவை கட்டி விடுவாங்க. புடவை கட்டுறதுதான் எங்க தொழில். I am a great specialist in saree dressing and designing. அப்படின்னா புடவை கட்டுறதுல கை தேர்ந்தவன். எஸ், எனக்கு கூடி சீக்கிரம் டாக்டர் பட்டம் கொடுக்க போறாங்க. மேலை நாடுகள்லாம் எனக்கு ஏகப்பட்ட கிராக்கி, கிராக்கி மேல கிராக்கி, கிராக்கி யோசிக்கிறா. தொப்புளுக்கு கீழே புடவை கட்டினா ஒரு ரேட்டு, தொப்புளுக்கு மேல புடவை கட்டினா ஒரு ரேட்டு, கன்னி பெண்களுக்கு புடவை கட்டினா ஒரு ரேட்டு, கல்யாண ஆணுங்களுக்கு கட்டினா ஒரு ரேட்டு. அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு இப்ப புடவை கட்டுறதுக்கு என்ன வேலை அது சொல்லு முதல்ல. 100 ரூபா நோட்டு ஒரு கட்டு இருக்கா? இருக்காவா? பீரோ நிறைய கட்டுக்கிட்ட அடுக்கி வச்சிருக்காரு. ஒரு தடவை புடவை கட்டினா ஒரு கட்டு தரணும். 10,000 ரூபாயா? பின்ன இது இந்தியன் ரேட், சீப் அண்ட் பெஸ்ட். போ. யாருக்கு தெரியாம ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே? தெரியாம எடுத்துட்டு வந்துடுறேன். ஆதாரத்துக்கு ஆயுதத்துக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சு. இந்த பணம், இந்த புடவை கட்டி விடு. முதல்ல இதெல்லாம் அவுத்து போடு. கிசுக்கு துட்டு வாங்கில நீ அவுத்து. அவுக்கிறதுக்கு தனி ரேட். அவுக்கிறதுக்கு தனி ரேட்டா? அது நாளைக்கு தர முடியாது, இன்னைக்கு கொடுத்தாதான். எனக்கு அவுத்துக்கு தெரியும், நானே அவுத்துறேன். முதல்ல அந்த துண்டு எடுத்து இடுப்புல கட்டு. அந்த ஜாக்கெட் எடுத்து போட்டுக்கோ. போட்டியா? போற போக்க பார்த்தா உள்ளூர் வடைய வெளியூர் காக்கா கொத்திக்கிட்டு போயிட போல் இருக்குது. நாம தியாகி ஆயிடும். என்னாச்சு என்னாச்சு? இதுக்குதான் உறவு எல்லாம் நாள் தெரியணும்ன்றது. லட்சுமி வந்துட்டியா? லட்சுமி, இந்த பணத்தை எடுத்து போய் ஜெயக்குமார் கிட்ட பத்திரமா கொடுக்கணும், புரிஞ்சுதா? வாங்கிக்கிறா, பணத்தை வாங்கிக்க, பத்திரம். முத்தம் கொடு. தேங்க்யூ, வெரி குட். பணம்டா, பணம் பத்திரம். பணத்தை பத்திரம் வச்சுக்கோ, கொண்டு போய் கொடுத்துரு. ராஜா, பணம் கொண்டுக்கிறியா? தம்பி, உன்னைத்தான் நான் காலங்காலமா தேடிட்டு இருந்தேன். இப்ப எப்படி எவ்வளவு கச்சிதமா கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தியா? நீ யாரு, நான் யாரு, என்ன எதுக்காக தேடி பிடிக்கணும்? நீ தானப்பா அந்த புழுவோ பூச்சியோ பூனைங்களோ என்னவோ சொல்லுவாங்களே, அவங்களுக்கு தலைவன். ஆமா, அந்த புழுக்களையும் பூச்சிகளையும் புரட்சி வீரர்களா மாத்தினவன் நான் தான்.
அதுக்கு காரணமாயிருந்த ராட்சசன் நீதான். நான் என்னப்பா செய்தேன்? எனக்கு குழந்தை மனசுப்பா. ஓ, ஒண்ணும் தெரியாத பாப்பா. துப்பாக்கி, தோட்டா, பட்டா கத்தி, வெட்டருவாள், வெடிகுண்டு, தீப்பந்தம், இதெல்லாம் உனக்கு விளையாட்டு சாமான்கள் இல்ல? அதையெல்லாம் வச்சுக்கிட்டு எங்க இனத்தோட ஆயிரக்கணக்கான தலைகளை வெட்டி குவித்து சிரிக்க சிரிக்க பந்தாடின பச்சை குழந்தை நீ. ஏதோ நடந்து போச்சு. நமக்குள்ள சமாதானமா பேசி ஒரு முடிவுக்கு வந்துருவோம்ப்பா. தம்பி, வாழறது கொஞ்ச காலம் தான். அத உல்லாசமா சல்லாபமா வாழ்ந்து அனுபவிக்கணும். நல்லா யோசி. இத பார், நான் மட்டும் மனசு வச்சா இந்த பெரிய கோடீஸ்வரன் ஆக்கிடுவேன். கோடீஸ்வரனா? ஆசை ஆசை ஆசை. டேய் போ போ. தம்பி, இந்த பொட்டி நிறைய கட்டு கட்டா நோட்டு இருக்குது. இதை எடுத்துக்கிட்டேன் இந்த ஊரை விட்டே போயிடு. சந்தோஷமா வாழ். என்ன யோசிக்கிற? குடி. தம்பி, இதுக்கு பதிலா அவங்க பதுங்கி இருக்கிற இடத்த எனக்கு காட்டி கொடுப்பல. கட்டு கட்டா நோட்டு கொடுக்குறீங்க, காட்டி கொடுக்காம இருப்பன? அப்போ அவங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டு போ. போகலாம். நீங்க தங்கி இருக்கிற வீட்டுக்கு. தம்பி, என்னதே என் வீட்டுக்கு போறதா? ஆமாண்டா. அதான் இங்க கூட்டத்துக்கு தேவையான பணத்தை நீ கொடுத்துட்டியடா. பேசாம போடா. டேய், அவங்களை எல்லாம் காட்டி கொடுக்குறேன்னு சொன்னேடா படுபாவி பயல. காட்டி கொடுக்கிறது, கண்ல மண்ணை தூவுறது, அதிகாரம் போனது அங்க இங்க தாவறது, கூட இருந்த குழி பறிக்கிறது, இதுக்கெல்லாம் வேற ஆள பாரு. ஐயோ, என் பணம் போச்சு. இது உன் பணமா? ஏழைங்க விட்ட கண்ணீர், குட்டின வேர்வை, சிந்தின ரத்தம், இதெல்லாம் தான் அச்சடிச்ச நோட்டா மாதிரி இவ்வளவு நாளும் அலமாரில இருந்துச்சு. இப்போ அவங்களுக்கே திரும்பி போயிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு நின்னுடா. வேற எதுவுமே கிடைக்காதுப்பா. நான் கேட்க வந்தது அது இல்லம்மா. உன்கிட்ட பணம் இருக்கா? இருந்தா நீங்க கேட்கறதுக்கு முந்தைய கொடுத்துருப்பேன்பா. வீட்டுல இருந்த எல்லா சாமானும் போச்சு. குடியினால உங்க மானமும் போச்சு. என்னால குடிக்காம இருக்க முடியலையம்மா. அப்பா, நான் சொல்றத கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எங்க அண்ணனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு நான் இங்க துணை இல்லாம வந்தேன். ஆமா. அப்போ உங்களை நான் பார்த்தேன். என் குடும்பத்தை கொள்ளக்காரங்க அடிச்சிட்டாங்க. நான் ஒரு அனாதை, நீ ஒரு அனாதை, உன்னை என் மகளா ஏத்துக்கிறேன்னு சொன்னீங்க. சொன்னபடியே என் அன்பாவே வளர்த்தீங்க. இதெல்லாம் இப்ப ஏம்மா நீ சொல்ற? அதுக்கெல்லாம் நான் நன்றி கடன் செலுத்த வேண்டாமாப்பா? வாயை திறந்து பணம்னு கேட்டுட்டீங்க. அது எதுக்கா இருந்தாலும் நான் கொடுத்து தானே பத்திரணும். என்னம்மா சொல்ற? கொஞ்சம் இருங்க, வரேன். லட்சுமி, என்னம்மா இது? அதான் சொன்னேனேப்பா, நன்றி கடன். என்கிட்ட இருக்கிறது இந்த ஒரே ஒரு புடவை தான். அம்மா, இந்த வீட்டுல என் மானதான்ப்பா பாக்கி இருக்கு. அதுவும் சாராய் கடை வழியா அந்த கடைக்கு போனா என்னப்பா கெட்டு போச்சு. லட்சுமி, என்ன திருத்திட்டம்மா, என்ன திருத்திட்ட. இனிமே நான் குடிக்க மாட்டேம்மா, குடிக்க மாட்டேன். இந்தம்மா, இந்தம்மா. என்ன நான் கவலையா உட்கார்ந்து இருக்கேன்? யாரியா நீங்க? என்ன நான் மால் காட்டுற? நாமெல்லாம் மில்லியம்மா தோஸ்து இல்ல. ஐயா, உங்களை கை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இனிமே நான் சாராய கடை பக்கம் வரமாட்டேன், குடிக்கவும் மாட்டேன். முடியும் நினைக்கிற? அதான் நடக்காது. பல வருஷத்து பழத்தை திடீர்னு நிறுத்தினா நீ பொசுக்கன்னு போயிடுவ. பொசுக்கன்னு போயிடுவேனா? அப்ப என் மகளோட கதி